போன எபிசோடோட சென்னையோடைய பின்கோடுகளும் முடித்து விட்டேன். இதை சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி தான் ஆரம்பித்தேன். எவ்வளவு நாள் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா நாளடைவில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஒரு போஸ்ட்டுக்கும் அத்தனை ரிப்ளைஸ், அத்தனை லைக்ஸ், அத்தனை ஃபார்வர்ட்ஸ், அத்தனை ஷேர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி நான் மின் ஸ்ட்ரீட் பக்கத்துல ஒரு நாள் கொஞ்சம் லேட் இந்த நைட் நடந்து வந்துட்டு இருக்கச்சு திடீர்னு ஒரு ஆள் ஒரு கடையில இருந்து வெளியில வந்து வெல்கம் டு சென்னை 1 அப்படின்னு என் பின்னாடியே நடந்து வந்தார். கொஞ்ச தூரம் கழிச்சு நாங்க பார்க் டவுனுக்கு திரும்பின உடனே ஓட்டமா ஓடி வந்து வெல்கம் டு சென்னை 3 அப்படின்னு சொல்லி ஒரு தெருவுக்குள்ள ஓடி போயிட்டார். அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். இது ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஃபாலோவர்ஸ் 7,000 ஏதோ இன்ஸ்டாகிராம்ல, இன்னைக்கு 55,000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. எல்லாம் இந்த சென்னை பின்கோட் சீரீஸ்னால தான். சென்னையோடைய வரலாறு மேல மக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு இதுல இருந்து தெரிய வருகிறது. அதனால இன்னிலேருந்து ஒரு 5-6 எபிசோட்ஸுக்கு இந்த சீரீஸுக்கு என்னுடைய ரிசர்ச் மெட்டீரியல் எல்லாம் என்ன அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன்.